சற்று முன் டெல்லி அணியிலிருந்து விலகிய நடராஜன் சிஎஸ்கேவில் என்ட்ரி. மெகா ஏலத்தில் திடீர் மாற்றம். அதாவது ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த ஏலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து 11 வீரர்களுக்கு ஒப்பந்தம் கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக தமிழக வீரர் நடராஜன் 10.25 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இவரை வாங்குவதற்கு ஹைதராபாத், ஆர்சிபி, டெல்லி உள்ளிட்ட அணிகள் கடுமையாக போட்டி போட்டார்கள். இறுதியாக 10.25 கோடிக்கு டெல்லி அணியால் வாங்கப்பட்டார் நடராஜன். இந்த வகையில் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜனை வாங்குவதில் டெல்லி அணியின் பயிற்சியாளரான ஹேமந்த் பதானி மிக தீவிரமாக இருந்தார். ஏனென்றால் டெல்லி அணியின் பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் வலிமையான பவுலிங் லைன் அப்பை கட்டமைக்க முயன்றது. அதற்கேற்ப மிட்சல் ஸ்டார்க், நடராஜன், முகேஷ் குமார், அக்ஷர் படேல் மற்றும் குல்தீப் யாதவ் என்று அமைந்திருக்கிறது. மேலும் கடந்த சீசனில் நடராஜன் மிக சிறப்பாக செயல்பட்டதால் இந்த சீசனில் பெரிய தொகைக்கு ஏலம் போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனை நிரூபிக்கும் வகையில்தான் தமிழக வீரர்களில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் நடராஜன். மேலும் 2017 ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் நடராஜனுக்கு இதுதான் மிகப்பெரிய ஊதியமாகும். அதேபோல் 2017 சீசனில் பஞ்சாப் அணி சார்பாக 3 கோடிக்கு ஏலத்தில் வாங்கப்பட்டார். அதன் பின் பெரிதாக சோபிக்க முடியாததால் ஐபிஎல் தொடரிலிருந்து வரும் ஊதியம் குறைந்தது. ஆனால் 2022 மெகா ஏலத்தில் நடராஜன் 4 கோடிக்கு ஐதராபாத் அணியால் வாங்கப்பட்டார். தற்போது 3 ஆண்டுகளில் அவரின் ஊதியம் 10.25 கோடியாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஒரு சீசனில் 14 லீக் போட்டிகள் விளையாடும் பட்சத்தில் நடராஜனால் 336 பந்துகளை மட்டுமே வீச முடியும். இதனை வைத்து கணக்கிடப்பட்டால் நடராஜன் வீசும் ஒவ்வொரு பந்திற்கும் 3.20 லட்சம் ஊதியமாக வழங்கப்படும். ஒருவேளை டெல்லி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினால் நடராஜன் வீசும் ஒரு பந்திற்கு 2.64 லட்சமாக ஊதியம் வழங்கப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் நடைபெற்று முடிந்த மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி சில முக்கியமான அதிரடி வீரர்களை எடுத்தாலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து வந்துள்ளது. இதனால் ஏலம் முடிந்த பிறகு சிஎஸ்கே அணி பேச்சுவார்த்தை நடத்திய போது தான் வேகப்பந்து வீச்சாளர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி டெல்லி அணியிலிருந்து நடராஜனை சிஎஸ்கே பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் சிஎஸ்கே அணி இறங்கியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக டெல்லி அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு மாற்று வீரர்களை அனுப்பி பிறகு டெல்லி அணியிலிருந்து நடராஜனை சிஎஸ்கே அணி பக்கம் வாங்குவதற்கான முயற்சியில் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களை மட்டுமில்லாமல் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேவில் என்ட்ரி ஆகும் நடராஜன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.